ஹலோ இன்வெஸ்டர்ஸ், 19/7/2024 வெள்ளிக்கிழமைக்கான முன்பங்கு சந்தை பகுப்பாய்வு, அதாவது தேர்ஸ்டேக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட், ஃப்ரைடேக்கான ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ். ஃபஸ்ட்டு தேர்ஸ்டேக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணுற அளவுக்கு எஸ்டர்டே நம்மளோட இந்தியன் இண்டெக்ஸை பொறுத்தளவுக்கு எல்லாமே பாசிட்டிவாக கம்ப்ளீட் ஆச்சு. ஸ்பெசிஃபிக்காக நம்மளோட நிஃப்டி 50 இண்டெக்ஸ் எஸ்டர்டே என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணுச்சு அப்படின்னு பார்ப்போம். எஸ்டர்டே நிஃப்டி 50 இண்டெக்ஸ் நியூ ஆல் டைம் ஐ நம்மளுக்கு கிரியேட் பண்ணுச்சு. ஸோ நம்ம ஆல்ரெடி டெக்னிக்கல் லெவல்ஸ் என்னோட டெலிகிராம் சேனலில் நான் ஷேர் பண்ணியிருந்தேன். எக்ஸாக்டாக நம்மளுக்கு அதே ஒரு மூவ்மெண்ட் கொடுத்துருந்துச்சு. பட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒரு மார்க்கெட்டில் ஒரு 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இந்த ஆல் டைம் ஹையை ப்ரீவியஸ் ஆல் டைம் ஹைக்கு பிரேக் பண்ண பார்த்து. ஸோ அங்கேருந்து பிரேக் ஆகலை. அகெயின் ஒரு செல்லிங் எஸ்டர்டேவோட லோவை பேஸ் பண்ணி 24,530 இந்த லெவல்ஸ்க்குள்ள மார்க்கெட் சப்போர்ட் எடுத்து அகெயின் 24,650 அந்த லெவலை நம்மளுக்கு பிரேக் பண்ணி, ஸோ மார்க்கெட் நியூ ஆல் டைம் ஐயா 24,830 நம்மளுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு. சரிங்களா? ஸோ இந்த ஒரு ட்ரெண்ட் லைனில் கூட நம்மளுக்கு எக்ஸாக்டாக போயிட்டு மார்க்கெட் ரீச் பண்ணிச்சு. நான் அதோட ஒரு பெட்டர் செல்லிங் பண்ணலான்னு இருந்தேன். பட் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் எனக்கு ஹிட் பண்ணனால ஸோ மார்க்கெட் நம்மளுக்கு மூவ் ஆகி அப் ட்ரெண்ட்லேயே போச்சு. ஸோ நம்மளும் சம் ப்ராஃபிட்ஸ் புக் பண்ணோம். சரிங்களா? ஸோ இதான் நம்மளோட எஸ்டர்டே நிஃப்டி 50 பொறுத்தளவுக்கு கன்ஃபர்மேஷன். ஆஸ் எண்ட் ஆஃப் த டே எஸ்டர்டேவை பொறுத்தளவுக்கு யார் டாப் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்டிஐ மைண்ட்ரி அப்படிம்பாங்க. ஸோ இவங்க தான் டாப் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ப்ரீவியஸ் டே அவங்களோட ஏர்னிங் ரிசல்ட் வந்துச்சு. அதை பேஸ் பண்ணி டாப் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா ஓஎன்ஜிசி, டிசிஎஸ், விப்ரோ, ஸோ இவங்களாம் டாப் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? எல்டிஐம்லாம் எஸ்டர்டே நல்ல ஒரு குட் மூவ்மெண்ட்டில் போச்சு. ஸோ இந்த ஏர்னிங் ரிசல்ட்டை பேஸ் பண்ணி நீங்கள் அனலைஸ் பண்ணியிருந்தீங்கனாலே உங்களால் இந்த ஸ்டாக் எடுத்துருக்க முடியும். பட் இதோட ஏர்னிங் ரிசல்ட் இவ்வளோ இம்பாக்ட் பண்ணுமா அப்படிங்கிறத நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. சரிங்களா? ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது பெரிய பெரிய கம்பெனிஸ் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். பட் இது இந்த லெவலுக்கு க்ரோத் ஆயிருக்கே அப்படிங்கிறதா ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். ஓகே. ஸோ பட் ஆனால் மார்க்கெட்டில் நம்மளுக்கு ஆல் டைம் ஹையாக வர்றப்பே நம்ம நினச்சோம் ஓகே இது எந்த அளவுக்கு க்ரோத் இருக்கும் அப்படிங்கிறத. ஸோ நல்ல ஒரு க்ரோத் எஸ்டர்டே கொடுத்துருந்துச்சு. சரிங்களா? ஸோ எண்ட் ஆஃப் த டே மார்க்கெட் நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆனதை பேஸ் பண்ணுற அளவுக்கு சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா 0.78% பாசிட்டிவாக கம்ப்ளீட் ஆச்சு. நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா 0.76% பாசிட்டிவாக கம்ப்ளீட் ஆயிருக்கு. நிஃப்டி பேங்க் பார்த்தீங்கன்னா 0.43% பாசிட்டிவாக கம்ப்ளீட் ஆச்சு. நிஃப்டி ஐடி செக்டர் வெரி இம்பார்ட்டன்ட் 2.22% பாசிட்டிவாக கம்ப்ளீட் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட நிஃப்டி ஐடி செக்டரை பொறுத்தளவுக்கு 40,000 பாயிண்ட் ஹிட் பண்ணியிருக்கு. சரிங்களா? ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்று. இந்தியா விக்ஸ் எப்போதும் 2.4% பாசிட்டிவ் நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஓகே. நெக்ஸ்ட் இன்ஸ்டியூஷனோட ஆக்டிவிட்டிஸ் பேஸ் பண்ணுற அளவுக்கு எஃப்ஐஎஸ் நெட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. 543 crores நெட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் டிஐ பார்த்தீங்கன்னா நெட் சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. 2,904 crores நெட் சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டிஐயை பொறுத்தளவுக்கு கண்டினியூஸாக சேல் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஒன் ஆஃப் த ரீசனாக பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டாக தான் இருக்கும். ஸோ மோஸ்ட்லி இன்றைக்கி ஒரு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஸோ எதனால் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். சரிங்களா? ஸோ எஃப்ஐடியோட ஆக்டிவிட்டியை பேஸ் பண்ண அளவுக்கு இதான் நம்மளுக்கு கிடச்சிருக்கூடிய கன்ஃபர்மேஷன். நெக்ஸ்ட்டு இன்றைக்கான அனலைஸை பொறுத்தளவுக்கு இந்தியா ரிலேட்டடான இன்ஃபோஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் அதாவது ஓவராலாக பார்த்தீங்கன்னா வாசிரெக்ஸ் அப்படிம்பாங்க. ஜஸ்ட் இது மார்க்கெட் இம்பாக்ட் பண்ண போகிறது கிடையாது. யாராவது கிரிப்டோ யூஸ் பண்ணிங்க அப்படின்னா வாசிரெக்ஸ்லேருந்து உங்களோட வித்ட்ரால்ஸ் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. டெம்பரரிலி ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு 230 மில்லியன் திருடு போயிருக்கான். அதாவது ஹேக் பண்ணி ஹேக்கர்ஸ் எடுத்திருக்காங்களாம் கிரிப்டோலேருந்து. ஸோ அதனால் உங்களோட கரண்ட் வித்ட்ராவல்ஸ் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இது வாசிரெக்ஸோட கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சை யூஸ் பண்ணுறவங்களுக்கு கவனிக்க வேண்டியது. ஓகே. ஸோ இன்றைக்கி அனலைஸை பொறுத்தளவுக்கு எஸ்டர்டேவே நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன் இன்ஃபோசிஸோட Q1 ரிசல்ட்ஸ். ஓகே. ஸோ எக்ஸ்பெக்டேஷனை விட அதிகமாக நம்மளுக்கு க்ரோத் கொடுத்துருக்கு. எக்ஸ்பெக்டேஷன் என்னென்னா 1 to 3% தான் எக்ஸ்பெக்டேஷனாக இருந்தது. பட் நம்மளுக்கு க்ரோத் பார்த்தீங்கன்னா 3 to 4% க்ரோத் கொடுத்துருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 4.1 பில்லியன் நம்மளுக்கு கொடுத்துருக்கு. 39,000 எபோவ் நம்மளுக்கு இன்ஃபோசிஸோட குவார்டர் ஏர்னிங் ரிசல்ட்ஸ் கிடச்சிருக்கு. சரிங்களா? இதை பேஸ் பண்ணி எஸ்டர்டே இந்தியன் ஏடிஆர் அப்படிம்போம். ஸோ ஏடிஆரோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு. நம்ம ஏடிஆரோட செக்டார் பார்க்குறப்ப அதை பற்றி பார்ப்போம். சரிங்களா? ஸோ நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 7.1% இயர் ஆன் இயர் ரைஸ் ஆயிருக்கு. சரிங்களா? பொறுத்தளவுக்கு 6,368 crore. ஆனால் எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா 6,248 crore தான். 248 crore தான் எக்ஸ்பெக்ட் பண்ணது. பட் 300 கிட்டத்தட்ட 110 crore நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ்பெக்டேஷன் பார்த்தீங்கன்னா 38,850 கோடி. ஆனால் நம்மளுக்கு கிடச்சிருக்கு பார்த்தீங்கன்னா 39,315 கோடி இயர் ஆன் இயரை பேஸ் பண்ணுற அளவுக்கு இன்ஃபோசிஸோட ஏர்னிங் ரிசல்ட் நம்மளுக்கு ஒன் ஆஃப் த பாசிட்டிவாக கிடச்சிருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்கோட சிஇஓ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ப்ராஃபிட்டபிள் க்ரோத்துங்கிறது அசட் குவாலிட்டியை பேஸ் பண்ணி
முன்னுரிமை கொடுக்குறாங்க. ஸோ அப்படிங்கிறத வந்து அவர் வந்து சொல்லியிருக்காரு. பட் அசட் குவாலிட்டியை பேஸ் பண்ணி முன்னுரிமை கொடுக்கக்கூடாது. ஸோ வளர்ச்சியை பேஸ் பண்ணி தான் முன்னுரிமை, அதாவது இருக்கக்கூடிய சொத்தை பேஸ் பண்ணி முன்னுரிமை கொடுக்கக்கூடாது, அந்த கம்பெனியோட வளர்ச்சியை பேஸ் பண்ணி தான் முன்னுரிமை கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து அவர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ ஆஃப்டர் மெர்ஜிங் அப்புறம் ஸோ ஸ்மால் டெபாசிட்ஸ் எல்லாமே அதிகமாக இருக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்ட்டு. ஐ திங்க் என்னைய பொறுத்தளவுக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் நியூஸ் ஃபார் திஸ் நியூஸ். ஏன்னா சிஇஓவே இதை வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அவர் மேலும் மேற்கொள்ள போகிற நடவடிக்கைகள்லாம் பற்றி அவர் வந்து ஒரு நியூஸில் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. ஒரு 900 பிரான்ச்சஸ் வந்து திஸ் இயர் வந்து ஒன்றா ஆட் பண்ணுறதா வந்து திஸ் இயர் வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ணுறதா வந்து அவர் வந்து சொல்லியிருக்காரு திஸ் இயர்க்குள்ளே. ஸோ இது ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் ஃபார் ஹெச்டிஎஃப்சி பேங்க். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸோ டுடே வந்து சம் கம்பெனிஸோட ஏர்னிங் ரிசல்ட்ஸ் இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ண அளவுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு ஆர்பிஐயோட ஃபைனான்சியல் அசெட்ஸ் அப்படி, அதாவது ஆர்பிஐயோட புல்லட்டின் அப்படிம்பாங்க. ஸோ அந்த புல்லட்டினில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஃபைனான்சியல் அசெட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 23% வந்து இந்த பேண்டமிக் ஓவிங்கில் வந்து நம்மளுக்கு ரைஸ் ஆகுது அப்படிங்கிறாரு. என்ன ரீசனாக இருக்குன்னா, ஸோ எவ்வளோ பேண்டமிக் சுச்சுவேஷனாக இருந்தாலும் ஸோ அப்பையும் வந்து அவங்க போடக்கூடிய இன்சூரன்ஸ் அண்டு அதர் செலவுகள் ஸோ இது எல்லாமே இருந்தாலும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்க போடக்கூடிய ஒவ்வொரு திட்டத்துலேயும் வந்து ஃபைனான்சியல் அசெட்ஸோட க்ரோத் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத ஆர்பிஐ புல்லட்டின் வந்து சொல்கிறாரு. ஐ ஆம் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் யூ. இந்தியனோட எக்கானமியை பொறுத்தளவுக்கு வெரி வெரி ஸ்ட்ராங்காக வந்து நம்மளுக்கு க்ரோ ஆகிட்டே வந்துட்டு இருக்கு. ஸோ இதை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கும் பீப்புள்ஸோட மனநிலையை பொறுத்தளவுக்கும் நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக வந்து க்ரோ ஆகிட்டு இருக்கிறத இந்த ஆர்பிஐ புல்லட்டின் வந்து நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுது. அண்ட் நெக்ஸ்ட்டு இந்தியாவை பொறுத்தளவுக்கு 110 பில்லியன் வந்து ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஃப்ளோஸ் வந்து ஸோ எக்கானமி வந்து நம்மளுக்கு வந்து பூமாக ஸ்டார்ட் பண்ணும். மார்ச் 2023 பார்த்தீங்கன்னா 71 பில்லியனாக இருந்தது. ஸோ நெக்ஸ்ட்டு இந்தியாவோட டார்கெட் பார்த்தீங்கன்னா 110 பில்லியன் வந்து நெக்ஸ்ட்டு இந்தியாவோட டார்கெட்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து அஃபீஷியலாக வந்து கவர்மெண்ட் ஃபினான்ஷியல் மினிஸ்டர் வந்து நம்மளுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. 110 பில்லியன் டு 1 ட்ரில்லியன் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இதான் வந்து நெக்ஸ்ட்டு எஃப்டிஓட லாங் டேர்மோட ஐடியாஸ், சரிங்களா. ஸோ ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 110 பில்லியன்லேருந்து 1 ட்ரில்லியன் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. ஸோ அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இது வந்து எக்கானமிக்ஸ் வைஸாக வந்து எக்கானமி க்ரோத் பண்ணுறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் வந்து நம்மளுக்கு அதிகமாக வந்து இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் இன்றைக்கான எக்ஸ்பெக்டேஷனை பொறுத்தளவுக்கு ஸோ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட குவார்ட்டர்லி ஏர்னிங் ரிசல்ட்ஸ் வந்து நம்மளுக்கு பப்ளிஷாக இருக்குது, சரிங்களா. ஸோ இதை பொறுத்தளவுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெலிகாம், ரீட்டைல், ஆயில், கேஸ் ஸோ இதை பொறுத்தளவுக்கு ட்ரைவ் ஏர்னிங்ஸாக இருக்கும் க்ரோத் வந்து. ஆஃப்செட் ஆயில் டு சீக்கு வந்து ஓகே. ஸோ ஆயில் டு கெமிக்கல்ஸை பொறுத்தளவுக்கு ஒரு வீக்கர் கிராஸ் ரிஃபைனிங் தான் மார்ஜினாக தான் இருக்கும். ஸோ அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஐ திங்க் ரிலையன்ஸை பொறுத்தளவுக்கு ஒரு நெகட்டிவான ஒரு ஏர்னிங் ரிசல்ட்ஸ் பப்ளிஷ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நம்ம பார்ப்போம், சரிங்களா, என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம யூஎஸ் மார்க்கெட்டை பேஸ் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு என்ன கன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கிடச்சிருக்கு அப்படின்னா, யூஎஸ் மார்க்கெட்டை ஜஸ்ட் நம்ம வாட்ச் பண்ணிக்குவோம். அதை பொறுத்தளவுக்கு என்ன கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு அப்படின்னா, வேர்ல்டு வைடாக கிஃப்ட் நிஃப்டி இண்டெக்ஸ் எனக்கு நெகட்டிவாக கம்ப்ளீட் ஆயிருக்கு. 0.14% வந்து நெகட்டிவாக கம்ப்ளீட் ஆயிருக்கு. என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா, நிஃப்டி 50 இண்டெக்ஸ் நெகட்டிவ் ஆர் 30 to 100 பாயிண்ட்ஸ் வந்து கேப் டவுனில் ஓப்பன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் இது ஜஸ்ட் ஒரு இப்போக்கான ஒரு வியூ தான். பட் நம்மளுக்கு மார்னிங் 6:30 மேலே இந்தியாவோட கிஃப்ட் நிஃப்டி இண்டெக்ஸ் என்ன ஆகுதோ அதை பேஸ் பண்ணி மாறலாம். ஏன்னா இன்ஃபோசிஸில் வந்து சம் ப்ரீ மார்க்கெட் ஆர்டர்ஸ் வந்து பையிங் ப்ரெஷர் வந்து இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. மோஸ்ட்லி கேப் அப்பில் ஓப்பன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அஸ் எண்ட் ஆஃப் த டே டவ் ஜோன்ஸ் ஃபீச்சர்ஸ், நாஸ்டாக், S&P 500 ஸோ டோட்டலி வந்து நெகட்டிவாக கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ ஒன் ஆஃப் த ரீசன் வந்து எலெக்ஷன் தான், சரிங்களா. எலெக்ஷன் முடிகிற வரையும் மார்க்கெட் இப்படி தான் இருக்கும். ஸோ சம் டேஸ் வந்து அப் ட்ரெண்ட் போகும், சம் டேஸ் வந்து டவுன் ட்ரெண்டில் போகும். இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் ஆகிற டேஸ் மட்டும் வேணால் அப் ட்ரெண்டில் போகிறதுக்கான சான்சஸ் வந்து நம்மளுக்கு அதிகமாக இருக்குது. ஸோ கமாடிட்டிஸை பொறுத்தளவுக்கு மார்க்கெட் வைஸாக பார்த்தீங்கன்னா, க்ரூட் ஆயில் யூஎஸ்டி பார்த்தீங்கன்னா $82 per barrel வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. பிரெண்ட் க்ரூட் ஆயிலை பொறுத்தளவுக்கு $84 per barrel வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. அஸ் எண்ட் ஆஃப் த டே நம்மளுக்கு வெரி கன்ஃபர்மேஷன் தரக்கூடியது ஏடிஆரோட பர்ஃபார்மன்ஸ். ஏடிஆரோட பர்ஃபார்மன்ஸை பொறுத்தளவுக்கு ஆக்சிஸ் பேங்க்கும் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கும் நம்மளுக்கு நெகட்டிவாக வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. மற்ற ஆல் ஏடிஆர்ஸும் பாசிட்டிவாக கம்ப்ளீட் ஆயிருக்கு. இதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ் ஏடிஆர், விப்ரோ ஏடிஆர் வெரி பாசிட்டிவாக கம்ப்ளீட் ஆயிருக்கு. அதில் இன்ஃபோசிஸ் ஏடிஆர் டாப் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து ஒரு பாசிட்டிவாக வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 8.38% வந்து பாசிட்டிவாக கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ ரீசன் இஸ் இன்ஃபோசிஸோட ஏர்னிங் ரிசல்ட் இஸ் வெரி பாசிட்டிவ். விப்ரோட ஏர்னிங் ரிசல்ட் இஸ் டுடே வந்து அனௌன்ஸ்மெண்ட் ஆகுது. ஸோ அதை பேஸ் பண்ணி விப்ரோட ஏடிஆர் நம்மளுக்கு பாசிட்டிவாக வந்து க்ளோஸ் ஆகிருக்கு.
ஸோ இதை பொறுத்தளவுக்கு இன்றைக்கான ஏர்னிங் ரிசல்ட் கொடுக்கக்கூடிய கம்பெனிஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா JSW Steel, BPCL, Wipro, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ இந்த 4 கம்பெனிஸ் தான் இன்றைக்கி வந்து ஏர்னிங் ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு லெட்ஸ் மூவ் ஆன் என்னோட டெக்னிக்கல் லெவல்ஸ் என்ன, நிஃப்டி 50, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டிக்கான டெக்னிக்கல் அனாலிசிஸ். நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஸோ 1 டே டைம் ஃப்ரேம் வச்சு என்னோட அனலைஸை பேஸ் பண்ணுற அளவுக்கு லாங் டேர்மில் எஸ்டர்டே என்ன சொல்லியிருந்தேன்னா 24,785 வந்து என்னோட நெக்ஸ்ட் லெவல் ரெசிஸ்டன்ஸை நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஆல் டைம் பிரேக் பண்ணா அப்படின்னு சொல்லியிருந்தேன். மார்க்கெட் அதுக்கு மேலே நம்மளுக்கு மூவ் ஆகி 24,837 வரையும் போயிருக்கு. சரிங்களா? கிட்டத்தட்ட ஒரு அபோவ் 50 பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு அப் ட்ரெண்ட்லேருந்து மார்க்கெட் வந்து போயிட்டு 24,000 எக்ஸாக்டாக 800 வந்து மார்க்கெட் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் நம்மளோட ரெசிஸ்டன்ஸை பொறுத்தளவுக்கு 24,872 அதுக்கு அடுத்து அகைன் நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறப்ப 25,000. எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி 25,000 ரீச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது, பாசிபிலிட்டிஸ் எல்லாமே இருக்குது. ஒன்று இன்ஃபோசிஸோட ஏர்னிங் ரிசல்ட் பாசிட்டிவ் இருக்குது. நெக்ஸ்ட்டு ரிலையன்ஸோட ஏர்னிங் ரிசல்ட் சம் நெகட்டிவாக வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாமே அப்படி தான் இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு நெகட்டிவாக போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ரெண்டுமே வெயிட்டேஜ் ஸ்டாக். ஸோ புல் அண்ட் பியர்ஸ் வந்து போராடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. என்னோட ஷார்ட் டேர்ம் கன்ஃபர்மேஷனை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி என்ன என்னோட ட்ரேடிங் ஐடியா அப்படிங்கிறப்ப எனக்கு ஆல்டிகமையை பிரேக் பண்ணிச்சுன்னா நெக்ஸ்ட் நான் 24,869 வந்து என்னோட ட்ரேட் வந்து அது வரை எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா இருக்குது. பட் ஒரு ஃபுல் கன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்கல. மார்க்கெட் வந்து ஒன்ஸ் என்னோட இந்த ட்ரெண்டில் வந்து கிராஸ் பண்ணி கீழே வருது அப்படிங்கிறப்ப ஸோ ஆல் டைம் ஐயை வந்து என்னோட சப்போர்ட் லெவலாக நான் வந்து வச்சுக்குவேன். சரிங்களா? ஸோ அதை பிரேக் பண்ணிச்சு அப்படிங்கிறப்ப தான் நல்ல ஒரு பியரிஷ் மூவ்மெண்ட் இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் மார்க்கெட் எஸ்டர்டேவோட சப்போர்ட் லெவலான 24,523 வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அது டு 24,400 வரை என்னோட சப்போர்ட் லெவலாக நான் வந்து நிஃப்டி 50 இண்டெக்ஸ்க்கு நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் அகைன் நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸை பொறுத்தளவுக்கு எஸ்டர்டே பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸும் சம் பையிங் ப்ரெஷர் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகி எனக்கு ஒரு பிரேக் ஆஃப் த ஸ்ட்ரக்சரை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு கிளியராக வந்து கொடுத்துருக்க மாதிரி இருக்குது இந்த பிளேஸ். பார்த்தீங்களா? ஓகே. ஸோ இதை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு கிளியர் கட்டாக வந்து கொடுத்துருக்கு. ஆனால் ஒன்ஸ் மார்க்கெட் இங்கேருந்து நம்மளுக்கு ஆல் டைமையை பிரேக் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ஆல் டைமையை போய் டச் பண்ணி நம்மளுக்கு பிரேக் ஆகிறதுக்கான நியூஸ்னால் HDFC பேங்க்கோட பாசிட்டிவ் நியூஸ் அண்ட் HDFC பேங்க்கோட ஏர்னிங் ரிசல்ட் வரணும். ஸோ அதுக்கெலாம் நம்ம வெயிட் பண்ணுவோம். ஸோ அதை பேஸ் பண்ணி மார்க்கெட் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு இருக்கக்கூடிய கன்ஃபர்மேஷன் ஒரு பையிங் ப்ரெஷரில் தான் மார்க்கெட் வந்து நிற்கிது. ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத ஜஸ்ட் நம்ம வாட்ச் பண்ணிக்குவோம். இதை பொறுத்தளவுக்கு ஷார்ட் டேர்ம் கன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்ப்போம். பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு என்னோட ஷார்ட் டேர்ம் கன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணுற அளவுக்கு மார்க்கெட் எஸ்டர்டே வந்து எக்ஸாக்டாக ஒரு குட் ரெசிஸ்டன்ஸில் போயிட்டு ரீச் பண்ணுச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் இந்த கேண்டில் செல்லிங் ப்ரெஷர் இருக்கும். ஆனால் அகைன் வந்து மார்க்கெட் வந்து இங்கே வந்து நம்மளுக்கு பையிங் ப்ரெஷர் இருக்காது, இந்த இடத்துல வந்து பையிங் ப்ரெஷர் இருக்கும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் நம்மளுக்கு அட்வான்ஸ் லெவலாகவே அது சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் பையிங் ப்ரெஷர் ஏறிச்சு. ஸோ இந்த கேண்டிலோட கம்ப்ளீட்டோட நான் வச்சு ஓகே ஸோ மார்க்கெட் பையிங் ப்ரெஷர் நம்மளோட நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸை ரீச் பண்ணிடுவோம் அப்படின்னு தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது. 52,700 to 800 தான் நம்மளோட நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸாக எஸ்டர்டே வந்து சொல்லியிருந்தோம். எஸ்டர்டே வீடியோ பார்த்துருந்தா அது வந்து உங்களுக்கு கிளியராக புரியும், பார்க்கலன்னா ஒன்றுமே புரியாது. ஸோ புதுசாக இருக்கவங்க எஸ்டர்டே வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியர் கட்டாக புரியும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபின் நிஃப்டி இண்டெக்ஸ். ஸோ ஃபின் நிஃப்டி இண்டெக்ஸை பொறுத்தளவுக்கு எனக்கு ஸ்ட்ராங்கான ஒரு பையிங் ப்ரெஷர் தான் மார்க்கெட் வந்து மூவ் ஆகிட்டுருக்கு. ஐ திங்க் எனக்கு இந்த சைட்வேஸ்லேயே ஒரு ஒன் சைட்வேஸ் மூவ்மெண்ட் கொடுத்துட்ருக்க மாதிரியே ஒரு கன்ஃபர்மேஷன் வந்து கிடச்சிருக்கு. ஏன்னா மார்க்கெட் ஸ்டில் இங்கேருந்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு அதை பற்றி தெரியும். இந்த லெவல்ஸ்லாம் பார்த்தீங்கனாலே தெரியும் என்ன நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ அதை பேஸ் பண்ணி மார்க்கெட் எஸ்டர்டே எனக்கு ஒரு பையிங் ப்ரெஷர் இம்ப்ளிமெண்ட் ஆகி மார்க்கெட் வந்து எக்ஸாக்டாக ரெசிஸ்டன்ஸை ரீச் பண்ணியிருக்கு. ஒன்ஸ் நம்மளுக்கு ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணாமா நம்மளுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி 24,225 தான் நம்மளோட அடுத்த லெவல் ரெசிஸ்டன்ஸ். 24,000 பிரேக் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதை வந்து ஜஸ்ட் நீங்கள் வாட்ச் பண்ணிக்கோங்க. ஃபின் நிஃப்டி இண்டெக்ஸை பொறுத்தளவுக்கு என்னோட ஷார்ட் டேர்ம் லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் நான் ஜஸ்ட் சொல்லிடுறேன். ஷார்ட் டேர்ம் லெவல்ஸை பொறுத்தளவுக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் லெவலில் போயிட்டு எக்ஸாக்டாக டச் பண்ணியிருக்கு. இங்கே பிரேக் ஆகுது அப்படிங்கிறப்ப நம்மளோட நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறப்போ 23,900 to 24,000 நம்மளோட நெக்ஸ்ட் லெவல் ரெசிஸ்டன்ஸாக வந்து ஃபின் நிஃப்டி இண்டெக்ஸ் இருக்குது. ஒருவேளை மார்க்கெட் அகைன் வந்து ஃபின் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில் வந்து மார்க்கெட் கீழே விழுகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கம்மியாக தான் இருக்குது. ஸோ ஒருவேளை உங்களுக்கு விழுந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து ஃபர்தராக வந்து 23,650 வந்து ஒரு சப்போர்ட் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதையும் பிரேக் பண்ணுது அப்படிங்கிறப்ப 23,600 இந்த லெவலுக்குள்ளே சப்போர்ட் எடுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் நம்மளோட லெவல்ஸ் தான். சரிங்களா? இதை பேஸ் பண்ணி தான் மார்க்கெட் வந்து மூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஓகே, ஓவரால் சம்மர் ரெண்டு கன்க்ளூஷனை பொறுத்தளவுக்கு இன்ஃபோசிஸ் ஏர்னிங் ரிசல்ட் இஸ் வெரி பாசிட்டிவாக இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட்டு ரிலையன்ஸோட ஏர்னிங் ரிசல்ட்ஸ் வந்து சம் ஃபோக்கஸ் வந்து பண்ணுங்கள். ஸோ டைம் வந்து நாட் அவைலபிளாக இருக்கும். ஓரளவு மார்க்கெட் ஹவர்ஸ்லேயே வந்தாலும் சரி, ஸோ இல்லை ஆஃப்டர் மார்க்கெட் ஹவர்ஸ்லேயே வந்தாலும் சரி. ஸோ நீங்கள் வந்து அதை கொஞ்சம் சேஃபாக வந்து வாட்ச் பண்ணிக்கோங்க. அண்ட் விப்ரோட ஏர்னிங் ரிசல்ட் வந்து டுடே வந்து பப்ளிஷ் ஆக இருக்குது.
JSW ரிசல்ட், BPCL ரிசல்ட். ஸோ இதில் ஏதாவது பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா மார்க்கெட்டில் உடனே வந்து இம்பாக்ட் ஆகும். சரிங்களா? ஸோ அதனால் ஜஸ்ட் நீங்கள் அதையும் வாட்ச் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். இந்தியன் எக்கானமி வந்து வேர்ல்டு வைடில் வந்து நல்லா க்ரோ ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ இன்ஃப்ளோஸ் வந்து அதிகமாக இருக்கான சான்சஸ் இருக்குது. ஃபாரின் இன்வெஸ்டர்ஸோட இன்ஃப்ளோஸ் வந்து அதிகமாக இருக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் அதையும் வாட்ச் பண்ணி ட்ரேட் வந்து எக்ஸிக்யூட் வந்து பண்ணுங்கள். ஸோ லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு சரியான நேரம் தான். பட் மார்க்கெட் வந்து ஹை பையிங் ப்ரெஷரில் இருக்கனால ஸோ எல்லாருமே யோசிப்பீங்க. பட் என்னை பொறுத்தளவுக்கு மார்க்கெட் ஜஸ்ட் ஒரு கரெக்ஷன் வந்து எடுக்கும். ஸோ அந்த கரெக்ஷன் ஆகிற டேஸ் வந்து நம்ம பை பண்ணணும். ஸோ அப்போ பை பண்ணோம்னா நம்மளுக்கு க்ரோ வந்து நல்லா இருக்கும். சரிங்களா? ஸோ இதான் வந்து என்னோட சஜஷன். ஸோ மறக்காமல் நம்மளோட டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. என்னோட டெலிகிராம் சேனலில் நம்மளோட லைவ் ஆப்ரேஷன்லாம் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணி கொடுப்போம். ஸோ இன்னமும் ஆக்டிவ் இல்லாமல் இருக்கும். ஸோ அதனால் ரிலீவ் ஆகிட்டிங்கன்னா ஸோ நஷ்டம் உங்களுக்கு தான். கம்மிங் டேஸில் வந்து கண்டிப்பாக அது ஆக்டிவ் ஆயிரும். ஸோ அதுக்கான ஏற்பாடு வந்து பண்ணிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வீடியோ பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி லேர்ன் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோ வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்மளோட ப்ரீ மார்க்கெட் வீடியோவை நீங்கள் டெய்லி வந்து வாட்ச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு வந்து சேரும். ஓகே, ஸோ ஐ எம் நாட் ஏ செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர். திஸ் வீடியோ ஃபுல்லி ஜிகேஷன் பர்பஸ் ஒன்லி. ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.